அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நீங்கள் பேக்கப் வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 5 லட்சம் தேவைப்படும், புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு 5 லட்சம் வச்சுருக்கணும். ஸோ ஒரு 10 லட்சமாக உங்ககிட்ட இருந்தால் தான் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, இன்னொரு பணம் வந்ததுன்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ரெகுலராக எனக்கு ஒரு இன்கம் வருது, அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் கேஷ் ஃப்ளோ வருமானா, ரெவென்யூ வருதா, மந்த்லி ரெவென்யூ வருதா, மந்த்லி ப்ராஃபிட் நிற்குதா, இல்லைனா ஆப்ரேஷன்ஸ்லாம் போய் நமக்கு சேலரி எடுக்கிறோமா அப்படின்றது முக்கியம். பர்சனல் சாய்ஸ் தனியாக வச்சுருவோம். இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்ட்டு பர்சனல் சாய்ஸ் வந்து இப்போ ஃபேமிலிக்காக அப்படின்னு வச்சுக்கோங்க எமர்ஜென்சி ஃபண்ட். பிஸ்னஸ்க்குன்னும் போது ஒரு 10 lakhs இனிஷியலாக தேவைப்படுது ஒரு 1 or 2 yearsக்குன்னா அடிஷ்னலாக ஒரு 5 to 10 lakhs இருக்கணும். உங்களுக்குமே வந்து ரெவென்யூ வர ஆப்ஷன் தெரியணும். பணம் போட்டுகிட்டே இருக்கேன், பணமே வரல, ஒரு ஷாப் ஆரம்பித்து சேல்ஸே நடக்கலைன்னா வேஸ்ட்டு, போட்ட பணம் எல்லாமே காலி. ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் வந்து 6 monthsக்கு என்னன்னு தெரியாதுன்னும் போது என்னை கேட்டால் பாஸ் பண்ணலாம். கேன்சல் பண்ணுறத விட பாஸ் பண்ணிவிட்டு 3 to 6 months கழிச்சு மேபி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெவென்யூ இன் ஃபோக்கஸ் தெரியுது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிஸ்னஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் எல்லாராலையுமே அதை வந்து பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு மணியை சேவ் பண்ணிட்டு அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த வேலை பிடிக்கல, ஒருத்தருக்கு நான் வேலை பார்க்க பிடிக்கல, அதாவது வேலையை விட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ வேலையை விட்டுட்டு ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எந்த மாதிரி பேக்கப்ஸ் அவங்க எடுத்து வச்சுட்டு அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் அது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் சொல்லுவோம், வேலையில் இருக்கவங்களுக்கும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் ஒரு வேலையை விட போகிறேன் அப்படின்னும் போது அடுத்த 12 மாதம் 1 வருஷத்துக்கான வீட்டு தேவைக்கான பணம். ஸோ நீங்கள் தான் குடும்பத் தலைவர்னா மொத்தமாக மந்த்லி எவ்வளோ செலவாகுது, அந்த பணம் ஃபஸ்ட்டு கேபிட்டல் மாதிரி வச்சுருக்கணும். அது இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸோ இல்லைனா சர்வீஸ் ஓரியன்டா இல்லை என்னன்னு பார்த்து அதுக்கு வந்து அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 1-1.5 வருஷத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் பேக்கப் வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 5 லட்சம் தேவைப்படும், புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு 5 லட்சம் வச்சுருக்கணும். ஸோ ஒரு 10 லட்சமாக உங்கள் கிட்ட இருந்தால் தான் இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொடுத்துட்டு மீதி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பணம் இல்லாமல் தான் நிறைய பேர் ஆரம்பித்து எதிர்பார்த்த மாதிரி போகாது. அதுக்கப்புறம் உடனே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அப்புறம் வெளியில் போயிடுவாங்க. இப்போ நான் ஆரம்பிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கப் நிறைய இருந்தது பணம். பட் ஆனால் இட் டுக் லாங்கர் டைம். நான் உள்ளே வரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆரம்பிக்கணும்னு வரும்போது இப்படி இருந்தால் போதும், எனக்கு இவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு கேல்குலேஷன்லாம் போட்டு எக்ஸல்லாம் போட்டு பண்ணியாச்சு. பட் 2 years வரைக்கும் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏன்னா நம்ம வந்து நான் எம்ப்ளாயியாக இருந்து வெளியில் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம நிறைய பேசணும், அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஸோ பிளான் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகாட்டி பேக்கப்புக்கு வந்து பணம் வந்து சேஃபாக. அண்ட் அதே மாதிரி வீட்டில் வந்து நான் மேரேஜ் ஆகாத போது வீட்டில் அம்மா இருந்தாங்க, அவங்க ஏர்ன் பண்ணாங்க, தம்பி இருந்தாங்க ஏர்ன் பண்ணும்போது அது ஒரு பேக்கப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ என்னோட தேவைக்கான பணம் இருந்தது, வேறு ஏதாவது பெரிய செலவுன்னும் போது பேக்கப் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் மேரேஜ்க்கு முன்னாடி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தம் ரூல் சொல்ல முடியாது. எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 1 yearக்கு, பிஸ்னஸ்க்கான பணம் அட்லீஸ்ட் ஒரு 2 yearsக்கான பணம் இருந்ததுன்னா தைரியமாகவே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவேன். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ், ஃபியூச்சருக்கான சேவிங்ஸ் வந்து பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது சரியானதா சார்? இந்த எமர்ஜென்சி பிஸ்னஸ்க்கான பணம் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஏதோ ஒரு பணம் வச்சுருக்கோம், இல்லை பசங்களுக்கு ஃபேமிலிக்குன்னு வச்சுருக்கோன்னா எடுத்துக்கிறது தப்பு இல்லை. இப்போ பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, இன்னொரு பணம் வந்ததுன்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், ரெகுலராக எனக்கு ஒரு இன்கம் வருது, அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்புறமா ஒரு பெரிய ஆர்டரில் மாட்டிக்கிட்டு ஃபுல் பிஸ்னஸும் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போவாங்க. ஸோ அதனால் எந்த சுச்சுவேஷன், அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா ஐடியில் இருக்கோன்னா தெரிஞ்ச துறை, ஒரு ஐடி கன்சல்ட்டிங்கோ இல்லைனா ரிலேட்டட் பிஸ்னஸ், எந்த ஒரு நீங்கள் வந்து எந்த வேலையில் இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா, இல்லை நீங்கள் படித்ததுக்கு சம்மந்தமாக பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து சர்வை பண்ண முடியும், கொஞ்சம் க்ரோத் பார்க்க முடியும். அண்ட் சீனியர்ஸ் இருக்காங்க அந்த பிஸ்னஸ்லேயோ இல்லைனா வேலை செய்கிற இடத்துலையோனா அவங்கக்கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கலாம்.
இப்போ புது ஆர்டர்ஸ் வந்து நம்ம வெளியில் போய் ஆரம்பிக்கிறோம், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கணும் போது தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது புது ஆர்டர்ஸ்க்கு வந்து உங்கள் நெட்வொர்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலமாக ஆர்டர்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் பணம் எடுக்கிறது தப்பு இல்லை, பட் ஆனால் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு மென்டார் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் வளர டைம் எனி டைம் வந்து, ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருப்பாங்க, பண்ணுறது கரெக்டாக தப்பா, இந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா. அது சில சமயம் நம்ம யோசிக்கவே மாட்டோம், நம்ம வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பிஸ்னஸ், எடுத்தால் பண்ணிடலாம், இந்த பணம் இருந்தால் பண்ணிடலாம். பட் அந்த ஹெல்ப் எக்ஸ்டர்னலாக ஒருத்தவங்க இருக்கும்போது கண்டிப்பாக அது நல்ல கரெக்டான டெசிஷனானு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த இயர்லி மந்த்தில் கேஷ் ஃப்ளோ எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறது? கேபிட்டல் போட்டிருப்போம், அது எல்லாமே இப்போ ட்ரேடிங் பிஸ்னஸ்னால் ₹1,00,000 வாங்கி அட்லீஸ்ட் 1.25 லட்சத்துக்கு விற்றுருப்போம். ஸோ அந்த பணம் உள்ளே வந்துருச்சா? சில பேர் வெளியில் கிரெடிட்டாகவே நிறைய அவுட்ஸ்டாண்டிங் நிற்கும், 5 lakhs 10 lakhs 20 lakhsன்னு. அவுட்ஸ்டாண்டிங் நிற்குதுன்னா உள்ளே பணம் வரலை இன்னும், அதில் வந்து வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பணம் உள்ளே அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் வந்து ரெவென்யூ. பணம் வராமல் இவ்வளோ வந்துகிட்டே இருக்குது, இல்லைனா ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு பண்ணிகிட்டே இருந்தோம்னா வராது. ஸோ நானும் ஆரம்பித்த புதுசில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் பர்சனல் சாய்ஸ் லேர்னிங்காக பண்ணிகிட்டே இருந்தேனே தவிர ரெவென்யூ ஃபோக்கஸ்டாக பெருசாக பண்ணலை. ஸோ பேக்கப் இருந்தது, எனக்கு டைம் இருந்தது. ஒரு இனிஷியல் 3-4 இயர்ஸ் வந்து என்னோட பர்சனல் லேர்னிங்கை ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு எது ஃபோக்கஸ் பண்ணால் ரெவென்யூ வருமோ அது ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, டைம் ஆக ஆக வந்துச்சு. ஸோ அந்த சிம்பிள் கேஷ் ஃப்ளோ வருமானா, ரெவென்யூ வருதா, மந்த்லி ரெவென்யூ வருதா, மந்த்லி ப்ராஃபிட் நிற்குதா, இல்லைனா ஆப்ரேஷன்ஸ்லாம் போய் நமக்கு சேலரி எடுக்கிறோமா அப்படின்றதும் முக்கியம். செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் என்ன ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாலும் இண்டிவிஜுவலாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகு உங்களுக்குன்னு ஒரு சேலரி இமீடியட்டாக இல்லாட்டியும் ஒரு 6 மாதத்துலேருந்து ரெகுலராக, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வருஷம் அவரோட சேலரி இன்க்ரிமெண்ட் அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டு ஒரு 10%ஓ பேஸ்ட் ஆன் கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஒரு 3 இயர்ஸில் அவர் எம்ப்ளாயியாக இருந்து வாங்கின சம்பளத்தை விட அதிகமாக வாங்க முடிஞ்சது, எடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லுவேன். ஓகே சார், இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன எமர்ஜென்சி ஃபண்ட் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்லேயே நமக்கான ரிட்டர்ன் வரவே இல்லை அப்படின்ற போது அதுக்கு பேக்கப் எடுத்து வச்சுட்டு வரணுமா சார்? அதுதான் அந்த ஏன்னா ஃபுல்லாக நம்ம குவிட் பண்ணிட்டு ஜாப் குவிட் பண்ணிட்டு இதுக்கு வரும்போது அதுக்கு அப்படி கேட்குறேன். பர்சனல் சாய்ஸ் தனியாக வச்சுருவோம். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் பர்சனல் சாய்ஸ் வந்து இப்போ ஃபேமிலிக்காக அப்படின்னு வச்சுக்கோங்க எமர்ஜென்சி ஃபண்ட். பிஸ்னஸ்க்குன்னும் போது ஒரு 10 lakhs இனிஷியலாக தேவைப்படுது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குன்னா அடிஷ்னலாக ஒரு 5 to 10 lakhs இருக்கணும். அண்ட் உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்கள் சோர்ஸ் ஆஃப் மணி வந்து உங்கள் இமீடியட் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ கொடுக்குற மாதிரி ரெடியாக இருக்கணும். அண்ட் உங்களுக்குமே வந்து ரெவென்யூ வர ஆப்ஷன் தெரியணும். நான் பணம் போட்டுகிட்டே இருக்கேன், பணமே வரல, ஒரு ஷாப் ஆரம்பித்து சேல்ஸே நடக்கலைன்னா வேஸ்ட்டு, போட்ட பணம் எல்லாமே காலி. ஸோ ஷாப் போட்டாலும் மினிமலாக இது இன்டீரியர்ஸ் பண்ணி மினிமலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிக்கும் போது ரெவென்யூ வர வர கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஷாப்பு. ஸோ எடுத்தோடனே நிறைய பேர் ஃபுல் இன்டீரியர் பண்ணி ஃபுல் எல்லாமே பண்ணுவாங்க, பட் ஆனால் காசு வராதப்போ ஒரு 3 to 6 monthஸில் ஸ்ட்ரக் ஆகிட்டு பிஸ்னஸை மூடுற லெவலுக்கு ஆகிடும் ஒரு 1 year டைமில். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறது முக்கியம். ரெவென்யூ எவ்வளோ நாளில் தெரியுது, ஒரு 6 monthஸில் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு தெரியுதுன்னா யாராவது ஒரு கன்சல்டண்ட்டோ, நிறைய பேர் இருக்காங்க பிஸ்னஸ் கன்சல்டன்ட். ஸோ நல்ல கன்சல்டன்ட் இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கன்ற அவங்க டெஸ்டிமோனியல் இல்லைனா ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அவங்களால கொடுக்க முடியுது, அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ் ட்ரை பண்ணலாம், மினிமல் காஸ்ட்டில் ரிசல்ட்டு கொடுக்க தெரியுது அவர் சொல்கிறது அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளே பண்ணும்போது நம்ம வந்து பணம் போட்டுகிட்டே இருப்போம், நம்ம லாக் ஆகிடும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 monthsலையாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பணம் வாங்குறீங்க இல்லை கடன் வாங்க போகிறீங்கன்னா அப்போது ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் ஹெல்ப் எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவசியம்னே நான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ எம்ப்ளாயிலேருந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக வந்து மாறுறாங்க, அவங்களுக்கு டாக்ஸேஷன் எப்படி சார் டிஃபர் ஆகுது? எம்ப்ளாயினா உங்களுக்கு ஃபார்ம் 16 வந்துடும், நீங்கள் டாக்ஸேஷன் அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க, ஃபைல் பண்ணால் போதும். செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னும் போது எல்லாமே நம்ம வந்து அதோட டாக்ஸேஷன் எல்லாம் ஐ திங்க் 50% வந்து இது வந்துடும், மீதி 50%க்கு எவ்வளோ டேக்ஸ் வரும்ன்றது கம்ப்யூட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறிட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் பேனு அதே மாதிரி என்ன ஸ்ட்ரக்சர், ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக, ப்ரைவேட் லிமிட்டடாக, பப்ளிக்கில் எல்எல்பின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பாக அந்த மாதிரி. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த மாடல் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு ஆடிட்டர் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ சில சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது தான் நல்லது. ஸோ தட் வந்து உங்களால்
அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். ஏன்னா எடுத்தோடனே ப்ரைவேட் லிமிடெட் போனீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஒன்னொன்றுத்துக்கும் ஆடிட்டர் கிட்ட போய் ஃபைல் பண்ணி அவங்க ஹெல்ப் எடுத்துக்கிட்டு இயர்லி ஆடிட் பண்ணணும். அந்த மாதிரி டாக்ஸேஷன் எல்லாமே உண்டு. பட் இதே ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா இயர்லி டாக்ஸ் ஃபைலிங் மட்டும் இருக்கும். ஜிஎஸ்டி தேவைன்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். எக்ஸம்ஷன் கேசஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சில்லேருந்து டிபார்ட்மெண்ட் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் லிமிடெட் இருந்தாலும் சரி, ஒரு ஆடிட்டரை வந்து வச்சுக்கிட்டு அவங்களும் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ, இப்போ நீங்கள் மேலே பேசின எல்லாமே கேஷ் ஃப்ளோ இருக்கா, இல்லை என்ன ஹெல்ப் வேணும், அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் சர்வீஸாக கொடுக்குறாங்க. எனக்கு அக்கௌண்ட்ஸ் வச்சுக்க ஆள் இல்லை, ட்ரேடிங் பிஸ்னஸில் இருப்பாங்க, எனக்கு அக்கௌண்ட்ஸ் நான் நோட் பண்ண முடியல, மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களே வந்து வர்ச்சுவல் சிஎஃப்ஓன்னு அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களே அக்கௌண்ட்ஸ் பார்த்து என்ன பண்ணணும்னு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு ஆடிட்டர் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ இந்த டிரான்சிஷன் ஒர்க் டு பிஸ்னஸ் டிரான்சிஷன் போது எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி ஸ்டாப் பண்ணுறது பெட்டரா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா சார்? ரெவென்யூ பொறுத்து தான். அகெயின் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் வந்து 6 மந்த்ஸ்க்கு என்னன்னு தெரியாதுன்னும் போது என்ன கேட்டால் பாஸ் பண்ணலாம். கேன்சல் பண்ணுறத விட பாஸ் பண்ணிவிட்டு 3 to 6 மந்த்ஸ் கழிச்சு மேபி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெவென்யூ இன் ஃபோக்கஸ் தெரியுது. உங்கள் லைஃப் பார்ட்னர் ஸ்பௌஸ் வந்து அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, இன்கம் வருது, எஸ்ஐபியை மேனேஜ் பண்ண முடியும்னா கண்டினியூ பண்ணுங்கள். டிபெண்டிங் ஆன் இண்டிவிஜுவல் சுச்சுவேஷன். இப்போ 2 பேருமே பிஸ்னஸில் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லைனா அவங்களும் பிஸ்னஸ் ஆல்ரெடி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாஸ் பண்ணலாம். இல்லை கேன்சல் பண்ணிவிட்டு 6 மந்த்ஸ் 1 இயர் எப்போ வேணால் நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனி டைம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக பண்ணணுன்னா ரெவென்யூ இருந்தால் தான் கட்ட முடியும். ஸோ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் போயிட்டு இருக்கிற பணத்தை ரிடம்ஷன் பண்ணி நீங்கள் பிஸ்னஸில் போடுறதுக்கு பதில் பாஸ் பண்ணிவிட்டு 6 மந்த்ஸ் கழிச்சு பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்பயும் பண்ணலைன்னா கேன்சல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கலாம்.